இந்நாட்களிலே எங்கே பார்த்தாலும் பலவிதமான நோய்களும் பலவிதமான போராட்டங்களும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடன் என்று சொல்லும்போது மனிதனுடைய குலத்தை அழிக்க பார்க்குற அந்த சாத்தானுடைய ஆயுதங்கள் அல்லது அதுக்கு செயல்படுகிற மூளையாக இருந்து செயல்படுகிற மனுஷர்களை தான் சொல்லலாம். வேடனுடைய கண்ணிக்கும். என் அன்பானவர்களே, நீங்கள் எப்படியாயிலும் பணத்தாசைங்கிற வலையில் விழ வேண்டும் அல்லது உலகாசைங்கிற வலையில் விழ வேண்டும் என்பதற்காக வேடனாகிய சாத்தான் பல கண்ணியை வைத்திருக்கிறார். ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சமாதானத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய அல்ல பிறரை மகிழ்விக்கக்கூடிய, பிறருடைய நன்மைக்கு எதுவான காரியமாக இருக்குமானால் நிச்சயமாக தேவனிடத்தில் வருகிறது. மற்ற எல்லாமே வேடனாகிய உங்களை அழிக்க துடிக்கிற, உங்களை சிக்க வைக்கிற சாத்தானுடைய தந்திரம் தான். ஆகிய இவைகளுக்கு நம்மை விளக்க கர்த்தர் வல்லவர். பாழாக்கும் கொள்ளை நோய். இன்னைக்கு பூமியிலே இது குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு பயங்கரமான கொள்ளை நோய்கள் பேரை வைத்து சொல்வதற்குள்ளாகவே பல ஆயிரங்களை உயிர்களை அது எடுத்து விடுகிறது. இப்படிப்பட்ட நோய்க்கெல்லாம் விளக்குவார். நம்பிக்கையோடு கேட்குற நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீங்களா? ஏன்னா அவர் தழும்புகளாலே நாம் குணமாவோம். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி வேடனாகிய சாத்தானுடைய தந்திர திட்டங்களுக்கும் ஆசாபாச கிரிகளுக்கெல்லாம் விலக்கி ஞானத்தோடு புத்தியோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. கொள்ளை நோயாகிய வியாதி விக்கனங்களுக்கும் இருளுக்கும் விலக்கி உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை வேலடித்து காப்பாற்றுவீராக. ஆசீர்வதியும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.